நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சார். நமக்கான கூட்டம் நம்மளை பார்ப்பா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல் ராமாபுரம் இங்கே குடல் நலம் மற்றும் கல்லீரல் மருத்துவத்துறை நம்ம திறந்து வைக்கிறதுக்காக குழுமி இருக்கிறோம். இங்கே நம்மளோட கிரியேட்டர் மிஸ்டர் பார்த்திபன் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை துவக்கி வச்சுருக்காரு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, குடல் சம்மந்தப்பட்ட லிவர், கணையம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரே இடத்துல தீர்வு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா, இங்கே டெக்னாலஜி ஒன்று வேணும் இல்லையா, நமக்கு இந்த எண்டோஸ்கோப்பி அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, சிறந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு ரீசனபிள் காஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட குறிக்கோளே. இன்றைக்கி அது நிறைவேறியிருக்கு. எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இந்த குடல், கல்லீரல், கணையம், சிறுகுடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதை வந்து உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. வணக்கம். இந்த எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல் மூலமாக உடல் நலத்தையும் ரொம்ப முக்கியம் வந்து குடல் நலம் தான். அதனால் இந்த உடல் நலத்திற்காக, இந்த லிவருக்காக ஈதல் இசைப்பட வாழ்தல்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரல் இசைப்பட வாழ்தல்னு. முதல்ல ஈரலை கவனிக்கணும், அப்போ தான் இசைப்பட வாழ முடியும்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில், ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில், அப்புறம் பயணியராக தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல் முறையாக இப்படி துவங்கப்பட்டிருக்க இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சி. நன்றி. இப்போதைக்கு டிசீஸ் மேனேஜ் பண்ணுற மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸில் இப்போ லைசன்சிங் அதெல்லாம் அக்வயர் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் பிளான்.